அனைவருக்கும் தமிழ் இனிய வணக்கம். இந்த தைக்கலாம் வாங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருந்தவங்களுக்கும் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இந்த சேனலில் வந்துட்டு நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு லைனிங் ப்ளவுஸில் சிம்பிளாக ஒரு டிசைன், அதாவது பா நெக் அப்படின்னு சொல்லுவோம். அந்த நெக் டிசைனை எப்படி போட்டு தைக்கணும் அப்படிங்கிறதான் பார்க்குறது. அது மட்டும் இல்லாமல் இன்ச்சஸ் எடுத்து கற்றுக்கணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அந்த மெத்தடு, இப்போ அளவு ப்ளவுஸ் இருக்கும், பட் இன்ச்சு டேப்பில் எப்படி அளவு எடுத்து தைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கிறது. ஒன்று. ரெண்டாவது, இந்த லைனிங் ப்ளவுஸ் இருக்குது பாருங்கள், அந்த லைனிங் ப்ளவுஸை எப்படி வந்துட்டு யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது. அப்படின்னா ஒரு ப்ளவுஸ் வந்துட்டு வாங்குகிறோம், அது காட்டன் கிளாத்தில் தான் கொடுக்குறாங்க லைனிங் ப்ளவுஸ்ன்னும் போது. இப்போ தான் பாலியஸ்டர் கலந்து இருக்கிறதுனால என்ன ஆகுது, வாஷ் பண்ணி அயன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, அப்படியே நம்ம போடலாம் அப்படின்னு தான் சொல்லிகிட்ருக்கிறது. இருந்தாலும் ஒரு லைனிங் ப்ளவுஸ் எப்படின்னா தண்ணியில் வாஷ் பண்ணி நம்ம வந்து அயன் பண்ணிவிட்டு அதை யூஸ் பண்ணும் பொழுது பர்ஃபெக்டாக இருக்கும். தண்ணியில் வாஷ் பண்ணணுன்னு சொன்னதும் போட்டு அதை அடித்து துவச்சி பிரிச்சிங்கன்னா கோணலாக இருக்கும். கோணல் மீன்ஸ் ஒரு அப் அண்ட் டவுனில் வந்து நின்றுடும். அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம துணி வந்து வேஸ்ட் ஆகிடும். அதனால தான் சொல்கிறேன், டிப் பண்ணுங்க, அப்படியே ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு கிளிப் போட்டுட்டு காய வச்சுட்டு அயன் பண்ணுங்கள். இதுதான் வந்துட்டு லைனிங் கிளாத்தை யூஸ் பண்ணுற மெத்தடு. இப்போ லைனிங் கிளாத்து எப்படி எடுக்கிறது, எவ்வளோ அளவு எடுக்கிறது, அது எல்லாருக்கும் ஒரு டவுட்டில் இருக்குது. இப்போ 80 சென்டிமீட்டர் துணி வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, அப்படி இருக்கிறவங்களுக்கு 1 மீட்டர் லைனிங் துணி, 1 மீட்டர் துணி எடுத்து தைக்கணும் ப்ளவுஸ் இருக்கிறவங்களுக்கு 120. ஸோ ஆக்சுவல் ட்ரெஸ்ஸை விட 20 சென்டிமீட்டர் வந்துட்டு நம்ம வந்து லைனிங் எடுக்கணும். சரி, நான் இப்போ எல்லாமே வந்துட்டு ப்ளவுஸ் வந்து சாரீலேயே வருது, எங்களுக்கு எப்படி மெஷர்மெண்ட் தெரியறது அப்படின்னா, 36 இன்ச்சஸ்லேருந்து 38 இருக்கிறவங்களுக்கு 1 மீட்டர் துணி எடுத்துக்குங்க. 38லேருந்து 42 இன்ச்சஸ் இருக்கிறவங்க 120 எடுத்துக்குங்க லைனிங். இவ்வளோ தான், வேறு எதுவும் இது யோசிக்கணுன்ட்டு கிடையாது. இந்த மாதிரி எடுத்தாலே நமக்கு போதும். சரி, இப்போ லைனிங் துணியில் எப்படி வந்து கட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்ப்போம் வாங்க. இப்போ நம்ம அளவெல்லாம் எடுத்து எழுதியிருக்கோம். அகலம் 9.5 இன்ச்சு வந்தது. இது மாதிரி எல்லாமே டீட்டெயிலாக இதில் எழுதியிருக்கோம். இப்போ எப்படி அளவு எடுத்து இதில் எழுதியிருக்கோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அளவு ப்ளவுஸ் இருக்கும், இன்ச்சில் எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறது தான். இப்போ இது மாதிரி நம்ம எழுதிக்கிட்டோம்னா வரையும் போது ஈஸியாக இருக்கும். அப்போ பார்க்கலாம். ஜஸ்ட் இந்த ப்ளவுஸ் எப்படி எடுத்திருக்கீங்க, அகலம்னும் போது நம்ம இதுதான் நம்ம அகலமாக பார்க்க போகிறோம். இந்த அகலம் இப்படி எடுக்கிறோம், 9.5 இன்ச்சஸ் வருது. ஸோ 9.5 இன்ச்சு இதனுடைய அளவு வந்து 9.5 இன்ச்சு அகலம் எடுத்திருக்கோம். அதே மாதிரி வந்துட்டு கீழ் அகலம் அப்படின்னும் பொழுது நம்ம முதுகு பகுதி தான் பார்க்கணும். இந்த பகுதி இருக்கு இல்லைங்களா, இதில் எவ்வளோ அகலம் இருக்குது அப்படிங்கிறது, அதாவது இந்த இடுப்புடைய அடிப்பகுதி எடுத்து இந்த அகலத்தை பார்க்குறோம். 8.5 இன்ச்சு இருக்குது. ஸோ மேலே 9.5 இன்ச்சு, அடிமார்பு சுற்றளவில் 8.5 இன்ச்சுக்கு இருக்குது. அகலம் பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் வந்து ஹைட்டு பார்க்க போகிறோம். ஹைட்டுன்னும் போது இதுதான் ஒரு ஜாக்கெட்டோடைய பின்பகுதியோடைய உயரம். அப்போ இங்கேருந்து பார்த்தோம்னா 14 இன்ச்சு ஹைட் இருக்குது. ஸோ இதோட பின்பக்க உயரம் வந்து 14 இருக்குது. நீங்கள் எல்லாமே இதே மாதிரி எடுத்துகிட்டு நோட் எடுத்து எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். முன்பகுதின்னும் போது இந்த ஷோல்டர்லேருந்து எடுக்கிறீங்க, அதாவது இந்த ஷோல்டர் இங்கே இருக்குது, இந்த தையல்லேருந்து எடுத்துட்டு 13 வரும். இதை முன் உயரம் வந்துட்டு 13 இன்ச்சு எடுக்கிறோம். இப்போ முன் உயரம், அதாவது அகலம் ஆச்சு, முன் உயரம் பின் உயரம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஷோல்டரும் எப்படி எடுக்கிறோம் அப்படிங்கிறது பார்க்கணும். இப்போ வந்து ஆமோல் சைஸ் எப்படி எடுக்கிறோம் அப்படின்னா, இந்த பேக்கோட ஹைட்லேருந்து இந்த சைடு ஹைட்டை நம்ம லெஸ் பண்ணால் தான் நமக்கு வந்துட்டு ஆமோல் அளவு கிடைக்கும். இப்போ பேக்கோட ஹைட்டு 14 இருந்தது, இந்த சைடில் இதை லெஸ் பண்ணுறோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எத்தனை இன்ச் இருக்குதுன்னு பார்த்துட்டு அதை லெஸ் பண்ணுறோம். இங்கே 8.25 இருக்குது. 8.25 இன்ச்சு இருக்கும்போது 14 இன்ச்சிலேருந்து இந்த 8.25 இன்ச்சை லெஸ் பண்ணால் என்ன சைஸ்க்கு என்ன இன்ச்சஸ் கிடைக்குதோ அதான் நமக்கு ஆமோலுடைய அளவு எடுக்கிறோம். இப்போ ஷோல்டர், பேக் நெக், ஃப்ரண்ட் நெக் இவ்வளோ தான்.
இப்போ இந்த ப்ளவுஸை இப்படியே மடிச்சுக்கிறோம். சில பேர் அளவு ப்ளவுஸை போட்டுட்டு செய்யும் பொழுது எனக்கு தெரியலன்னு சொல்கிறாங்க. அதுக்காக தான் இந்த மெத்தடு. ஸோ ப்ளவுஸ் கட் பண்ணுறதுலேயே நிறைய மெத்தட் இருக்குது. இதில் உங்களுக்கு என்ன மெத்தட் வந்துட்டு பிடிக்குதோ, ஃபாலோ பண்ண முடியுதோ அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். ப்ளவுஸ்லாம் இப்படி தான் தைக்கணும், இப்படி தான் வரையணும் அப்படின்ட்டு நீங்கள் யோசிச்சுட்ருக்க வேண்டாம். கேஷுவலாக ஒரு ப்ளவுஸ் தைக்கணும் அப்படின்னும்போது இந்த மாதிரி இந்த ஷேப்பிங் இப்படி வச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு எட்ஜு சைடில் வந்து இதை கொண்டு வந்து வச்சுக்கோங்க. இந்த இடத்த ஒரு டேபிளோ இல்லைன்னா இங்கே ஒரு கோடு போட்டுக்கிட்டு இப்படி ஒரு எட்ஜு சைடு இதை எடுத்து இப்படி வச்சுக்கிட்டு ஷோல்டருடைய அளவு நம்ம கண்டுபிடிக்கிறோம். இப்போ இதில் 5½ இருக்குது ஷோல்டருடைய அளவு. ஃப்ரண்ட்டு நெக் பேக் நெக் பார்க்கும்பொழுது இது நல்லா ரவுண்டாக இப்படி கொண்டு வந்துட்டிங்கன்னா 6½ வந்துட்டு ஃப்ரண்ட்டு நெக்கு, 7½ வந்து பேக் நெக்கு. ஸோ இவ்வளோ தான். இது அப்படியே இதில் எடுத்து எழுதிக்க போகிறீங்க. என்னென்ன வேணுங்கிறத எழுதிக்கிட்டோம்னா துணியில் போடுறது ஈஸி. ஸோ இது வரையும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இதில் இன்னும் ஒரு பகுதி நம்ம விட்டுட்டோம். ஃப்ரண்ட்டில் இந்த ஷேப்பிங் வந்து பார்க்க போகிறோம். இந்த ஃப்ரண்ட்டில் ஷேப்பிங் பார்க்குறோம் அப்படின்னா நான் என்னுடைய கட்டிங் ப்ளவுஸ் வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஷேப்பிங் பாயிண்ட்லாம் எப்படி எடுத்து போடணும் அப்படிங்கிறது. அதுவும் ஒன் ஆஃப் த மெத்தட் வந்து அளவு ப்ளவுஸ் வச்சு போடுறது. அது டைரெக்டாக வெறும் அளவு ப்ளவுஸை அப்படியே வைக்கிறது. இது வந்து இன்ச்சஸ் எடுத்து தான் எங்களுக்கு பழக்கம், நாங்கள் அப்படி எடுத்து போடணும்னு விருப்பப்படுறோம் அப்படிங்கிறவங்க இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ இதான் ஷேப்பிங் பாயிண்ட்டு 3.75 இருக்குது. ஷேப்பிங் பாயிண்ட்டு பார்த்திங்கன்னா 3.75 இருக்குது. அதாவது ஷேப்பிங் பாயிண்ட்டோடைய அகலம் வந்து 3.75. இந்த நம்ம பாயிண்ட் வரையும் போது இது அகலம் வந்து 3.75 எடுத்துக்கிறோம். இந்த ஹைட்டு பார்க்குறீங்க இல்லையா, முன் உயரம் பார்க்கும்பொழுது இதுலேருந்து பஸ்டோடைய பாயிண்ட்டு பார்க்குறீங்க 10½ இன்ச்சு வருது. ஸோ இதை மார்க் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஷேப்பிங் பாயிண்ட்டோடைய அகலம் கிடச்சிரும், உயரமும் கிடச்சிரும். இது ஷேப்பிங் பாயிண்ட்டோடைய அகலம், இது வந்து உயரம். உங்களுக்கு இன்ச்சஸ் எடுக்கும்போது ஈஸியாக புரியுதுன்றவங்களுக்கு இந்த மெத்தடு. மற்றதெல்லாம் இது என்ன அகலம் இருக்குது, இது வந்து சென்டர் போட்டால் போதும், இது வந்து இந்த பாயிண்ட் இப்படி பிடிச்சி 3½ இன்ச்சு எடுத்தால் போதும். இல்லை இதில் என்ன இருக்கோ அதை எடுத்துக்க போகிறோம். அதுக்கடுத்து இந்த 2 இடமும் நம்ம அளக்கணும். அது நம்ம இதை வரையும் போது அதுக்கப்புறம் இதை நீங்கள் அளந்துட்டு இந்த ஷேப்பிங் வரைஞ்சிட்டிங்கன்னா ஈஸியாக போயிடும். இந்த மாதிரி கரையும் மடிச்சுட்டு இந்த துணியை நான் அப்படியே 2ஆக மடித்து போட்டிருக்கேன். இது போடும்போது இது பார்த்தீங்கன்னா இதுதான் சொன்னேன், லைனிங் கிளாத்னால் இந்த மாதிரி அப் அண்ட் டவுன் வரும். அதுக்காக தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக செய்யுங்க, போடும்பொழுதும் கரெக்டாக இருக்கட்டும். இந்த மாதிரி நான் மடிச்சிருக்கேன். இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு போட்டாச்சு. கோடு போட்டுட்டு இங்கேருந்து நம்ம ஹைட் எவ்வளோ, ஹைட் வந்துட்டு 14 இன்ச்சு இருந்தது. ப்ளவுஸில் பார்த்தீங்கன்னா 14 இன்ச்சு இருந்தது. ஹைட் நான் 14 இன்ச்சு எடுத்திருக்கேன். இது 1½ இன்ச்சு மடித்து தைக்கிறதுக்காக. தட் மீன்ஸ் இங்கே வந்து ஒரு கோடு போட்டுறீங்க. இங்கேருந்து 1½ இன்ச்சு எடுத்துகிட்டு ஒரு கோடு போட்டுட்டு இந்த இடத்துல நம்ம ஹைட் அளக்கிறோம். இது வந்துட்டு 1½ இன்ச்சு மடித்து தைக்க போடுறோம். இதுதான் பேக்கோடைய ஹைட்டு. பேக்கோடைய ஹைட்டு இது தான். இப்போ இது வந்துட்டு 14 இன்ச்சு எடுத்து நமக்கு இது 14 இன்ச்சு எடுத்தாச்சு. பின்னாடி உயரம், இப்போ முன் உயரம் எடுக்கிறோம். முன் உயரம் வந்துட்டு 13½ ஸோ 13½ இங்கே எடுத்தாச்சு. ஸோ பேக் ஹைட்டு ஃப்ரண்ட் ஹைட்டு எடுத்தாச்சு. இப்போ அகலம் பார்க்கும்பொழுது 9½ இருந்தது. 9½ எடுக்கும்பொழுது இந்த இடத்துல 9½ இங்கே ஏன் நான் வந்துட்டு 3/4 இன்ச்சு வச்சுருக்கேன் அப்படின்னா ப்ளவுஸில் அந்த மாதிரி இருக்குது. எப்போவுமே ப்ளவுஸை இப்படி 4ஆக மடிச்சுட்டு பாருங்கள், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு இருக்குங்கிறது. இப்போ மடிக்கிறோம், இங்கே பாருங்கள், இது புரியும்னு நினைக்கிறேன். இந்த ப்ளவுஸை இப்படி மடித்து கரெக்டான அளவுக்கு மடிச்சுக்குங்க. மடிச்சுட்டு இந்த இது வைக்கும்பொழுது இது உங்களுக்கு தெரியும். இந்த கேப் வந்துட்டு 3/4 இன்ச்சு இருந்தது. அதை தான் நான் இங்கே செஞ்சுருக்கேன். இங்கே 3/4 இன்ச்சுக்கு தான் நம்ம இங்கே வரைஞ்சிருக்கோம். அப்போ இதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக கோடு போட்டாச்சு. இதுலேருந்து தான் நான் வந்து ஷோல்டர் எடுக்கிறேன். ஷோல்டர் நம்ம அளக்கும் போது பார்த்திங்கன்னா 5½ இருந்தது. 5½ ஷோல்டர் எடுத்தாச்சு. இந்த இடம் வந்துட்டு 8¼ இன்ச்சு இருந்தது.
இப்போ தான் நம்ம ஆமூல் வரைகிறதுக்கு கரெக்டாக இருக்குது. ஸோ இது வந்து 8.25 இன்ச் இருந்தது, இது வந்து 5.5 இன்ச் இருந்தது. இப்போ இது எவ்வளோ தூரம் இருக்குது? ஆமூல் அளவுன்னும் போது 5/3/4 வரும். இப்போ பாடியோடைய அகலம் எடுக்கிறோம். பாடியோடைய அகலம் பார்த்திங்கன்னா 8.5 எடுக்கிறோம். லைனிங் கிளாத்தாக இருந்தால் 1.5 இன்ச்சு சேர்த்தா போதும். சாரி, 2 இன்ச்சு சேர்க்கணும். 2/2 துணினா நீங்கள் வந்து 1.5 இன்ச்சு சேர்த்தா போதும். இப்போ 9.5 ப்ளஸ் 2 இன்ச்சஸ் எடுக்கிறேன் நான். இது ஆமூல் வந்துட்டு அளவு வந்துடும். இது வந்துட்டு 9 + 2 11.5. சாரி, 11.5 எடுத்துக்குங்க. இந்த இடம் 11.5. இப்போ இந்த இடம் 11.5. அடிமார்பு சுற்றளவு பார்த்திங்கன்னா 8.5 இருந்தது. 8.5யோட 2 இன்ச்சு சேர்க்குறோம், 10.5. கிராஸாக ஒரு கோடு போட்டுக்கிறீங்க. இப்போ இந்த கேப் எடுக்கிறோம், நெக் எடுக்கிறோம், ஆமூல் வந்து வரைகிறோம், ஷேப்பிங் பாயிண்ட் வரைகிறோம். ப்ளவுஸ் அப்படின்னும் பொழுது முக்கியமாக நம்ம பார்க்க போகிறது இந்த ஆமூல் அளவு தான். இந்த ஆமூல் தான் டைட்டாக இருந்தாலும் கஷ்டமாக இருக்கும், லூஸாக இருந்தாலும் நமக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ இதுதான் கரெக்டான அளவில் வந்து நிற்கும் உங்களுக்கு. இது போடும் பொழுது நான் சொன்ன மாதிரி 3/4 இன்ச்சு இது உள்பக்கம் எடுக்கணும். இந்த இடம் 3/4 இன்ச்சு நீங்கள் உள்பக்கமாக மார்க் பண்ணிங்கன்னா இந்த ப்ளவுஸில் பார்த்தீங்கன்னா இந்த சுருக்கம் இங்கெல்லாம் அப்படியே ஆமூல் கிட்ட சுருக்கம் இல்லாமல் இருக்கணும்னா இந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிக்கிங்க. மார்க் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டோடைய ஸ்லீவுனா 1.5 இன்ச்சஸ்க்கும் பேக்கு, அதாவது முன்கை பின்கை அப்படி சொல்லுவோம். ஃப்ரண்ட்டோடைய ஆமூலுக்கு 1.5 இன்ச்சஸ்ஸு, பேக்கோடைய ஆமூலுக்கு 2 இன்ச்சஸ்ஸு வச்சுட்டு இந்த உள்பக்கம் துணியில் மார்க் பண்ணணும். நம்ம உள்ளோடைய துணி கவர் ஆகணும். இப்படி கவர் ஆகி இப்படியே கட் பண்ணுங்கள், அப்போ தான் நல்லாயிருக்கும். அதே மாதிரி பேக்கோடைய ஸ்லீவுக்கு இது வளைவாக கொண்டு போயிடுங்க. இது கொண்டு போனால் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஓகே, இப்போ இந்த கேப் வந்துட்டு இந்த ப்ளவுஸில் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். இந்த ஷோல்டர் கேப்பு 2.25 இன்ச் இருக்குது. நான் தையலுக்காக 2.75 லைனிங் கிளாத்துங்கிறனால நான் 3 இன்ச்சு எடுத்திருக்கேன். 3 இன்ச்சு எடுத்தாச்சு. நம்ம ஃப்ரண்ட்டு நெக்கு பார்த்தோம். ஃப்ரண்ட்டு நெக்கு வந்து 6.5, பேக் நெக் வந்துட்டு 7.5 இருந்தது. இப்போ அதை தான் நம்ம மார்க் பண்ண போகிறோம். ஃப்ரண்ட்டு நெக்கு ஃப்ரண்ட்லேயும் பேக் நெக்கை பேக்லேயும் மார்க் பண்ணுங்கள். இதுலேயே மார்க் பண்ணிட்டீங்கன்னா ஃப்ரண்ட்டு நெக் பேக் நெக் மார்க் பண்ணும்போது ஃபஸ்ட்டு இந்த இப்படி கட் பண்ணிங்கன்னா மொத்தமும் வேஸ்ட்டாக போயிடும். ஸோ ஃப்ரண்ட்லேயும் பேக்கை பேக் பக்கமாக தான் எடுத்துக்கணும். இப்போ இதுக்கு ஒரு பாக்ஸ் போட்டுட்டு இது நெக்கு ரொம்ப க்ளோஸாக வேண்டாம், எனக்கு கொஞ்சம் வைடாக வேணும்னு ஃபீல் பண்ணுவாங்க. அவங்களுக்கு இந்த அளவை விட இங்கே கொஞ்சம் அதிகப்படுத்திட்டு நம்ம எல்லாத்துக்குமே இந்த வந்து மார்க்கிங் வச்சிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். 1 இன்ச் வச்சுட்டு ரவுண்டு வரைஞ்சிக்குங்க. இந்த 6 இல்லைனா ஆமூல் ஸ்கேல் பேர் இதை யூஸ் பண்ணுறதுக்கு கூட இதை வச்சுட்டு இப்படி பண்ணுங்கள். இது எல்லாமே பிகினர்ஸ்க்காக தான் இவ்வளோ டீட்டெயிலாக பேசுகிறோம். அப்படி இல்லைனாலும் ப்ளவுஸில் எப்போவும் நமக்கு டவுட் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதை கிளியர் பண்ணணுங்கிறதுனால தான் இவ்வளோ டீட்டெயிலாக உங்களுக்கு பேசிகிட்டு இருக்குது. ஓகே, இது ஃப்ரண்ட்டு பேக் நெக் நான் இங்கே மார்க் பண்ணியிருக்கேன். இந்த இடத்த மார்க் பண்ணிட்டு பேக்கில் எப்படி கட் பண்ணணுங்கிறத சொல்கிறேன். இப்போ வந்து எல்லாம் முடிஞ்சாச்சு. நம்ம பார்க்க போகிறது முக்கியமான பகுதி ஃப்ரண்ட்டோடைய சைடு. ஃப்ரண்ட்டு பகுதி அப்படின்னும் பொழுது ப்ளவுஸ் எடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் ஷேப் பிடிச்சிருக்கும். இந்த ஷேப் பிடிக்கிறோம். இந்த சைடும் இந்த சைடும் இப்போ நம்ம அளக்க போகிறோம்.
எவ்வளோ இன்ச்சஸ் இருக்குது அப்படிங்கிறது. இந்த ஆமோல் கிட்டேருந்து நான் கரெக்டான அளவு எடுத்திருக்கேன், 4 இன்ச்சு. இந்த பட்டி வரையும் எடுத்து பார்க்குறோம். இதை நம்ம இந்த சைடு மேல் சைடு தான் எடுக்கணும், அப்போ தான் நமக்கு கரெக்டாக தெரியும். இப்போ இந்த சைடு 4 இருக்குது. ஸோ ஹூக் பட்டியிலேருந்து 4 இருக்குது அப்படின்னா நம்ம வந்து 5 இன்ச்சு எடுக்கணும். இந்த இடம் இருக்குது இல்லைங்களா, இது நம்ம 5 இன்ச்சு எடுக்கணும். ஏன் அப்படிங்கிறத சொல்கிறேன். இந்த சைடு 5 இன்ச்சு இருந்தது, இந்த சைடு 4னா 4 எடுக்கிறோம். ஏன் அப்படின்றது சொல்கிறேன். இப்போ இது பார்த்திங்கன்னா இங்கே 1/4 இன்ச்சு வந்து பெல்ட்டுக்கு ஃபோல்டிங்காகவும், இங்கே வந்து மேலே இந்த ஆமோலையும் ஸ்லீவையும் ஜாயின் பண்ணுற இடங்கிறதுனால நான் 1/4 இன்ச்சு வச்சுருக்கேன். இதே வந்துட்டு 2x2 துணினா கரெக்டாக வச்சுக்கலாம். லைனிங்னால் எப்போவுமே வந்து 1/4 இன்ச்சுக்கு கொஞ்சம் தள்ளி தான் நம்ம தைக்கணும், ஸ்லீவெல்லாம் அட்டாச் பண்ணுறதா இருந்தால். ஸோ வந்து நான் வந்து இங்கே 3/4 இன்ச்சு எடுத்திருக்கேன், 3/4 இன்ச்சு எடுக்க போகிறேன். இது ஏன் நம்ம 1 இன்ச் எடுக்கிறோம், எதுக்காக 1 இன்ச்சு அப்படின்னு டவுட் இருக்குன்னா பாருங்கள். இங்கே 1/4 இன்ச்சு பெல்ட்டுக்கு வைக்க போகிறோம், இங்கே 1/4 இன்ச்சு பிடிக்கிறோம், அப்போ 1/2 இன்ச்சு ஆகுது. இங்கே 1/4 இன்ச்சு வந்து கிராஸ் பீஸ் வச்சு தைக்கிறோம். 1/4 இன்ச்சு கிராஸ் பீஸ் வச்சு மடித்து திருப்பதுனால இங்கே 1/4. ஸோ 1/4 1/2 1/4 மொத்தம் 1 இன்ச்சு தேவைப்படுது ஸ்டிச்சிங்காக. ஸோ அதனால் 4ங்கிறத நான் 5ன்னு வச்சுருக்கேன். லைனிங் கிளாத்துங்கிறதுனால 5.25 எடுத்திருக்கோம். இப்போ ஷேப்பிங் பாயிண்ட்டு பார்த்தீங்கன்னா அதே தான், 3.5 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணியிருந்தோம். 3.5 ஷேப் பாயிண்ட்டு எப்படின்றதையும் சொல்லிடுறேன் இதுலேயே. இதுதான் ப்ளவுஸு. 3.25 பார்த்தோம்னு நினைக்கிறேன், 3.25 பார்த்தோம். அதாவது இந்த அளவு பாருங்கள், ஹூக் பட்டியிலேருந்து வச்சுக்கோங்க. இந்த பாயிண்ட்டு 3.25 பார்த்தேன். இப்போ இந்த பஸ் பாயிண்ட்டுன்னு சொல்லுவோம், மார்பகத்தின் இந்த பாயிண்ட்டு 10.5 இன்ச்சு. ஸோ இந்த ஹைட்டை நம்ம 10.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுறோம். இது வந்து 3.25 இன்ச்சு இருந்தது. மேலேருந்து பண்ணுறது ஸ்லைட்டாக ஒரு கோடு போட்டுக்குங்க. இந்த இடம் 3.25 இருக்குது அப்படின்னும் பொழுது இங்கே ஆக்சுவலாக நமக்கு 2.5 இன்ச்சு போதும். ஒன்றரை இன்ச்சுக்கு பிடிச்சிருக்கோம் இது. இந்த மாதிரி இந்த ஷேப்பிங் பிடிக்கும் போது உங்களுக்கு ஃபிட்டிங் கரெக்டாக இருக்கும். இந்த அளவை நான் வந்து 10.5 இன்ச்சு இருந்தது எடுத்திருக்கோம். இந்த ஹைட்டு வந்து இது பார்த்தா தெரியும், இந்த ஷேப்பிங்கில் இதை கட் பண்ணியிருக்கிறதுனால நான் வந்து இந்த ஹைட்டை இது மாதிரி அதிகமாக எடுத்திருக்கேன். ஓகேவா, இது வந்து ஷேப்பிங் பாயிண்ட். இப்போ இந்த 2 பாயிண்ட்டு குறிக்கிறது பார்த்தா இது ரெண்டுத்துக்கும் சென்டர் மார்க் பண்ணிக்கோங்க. 5னா 2.5. இது ஆப்வியஸாக உங்களுக்கு வந்துட்டு 2.25 போதும், உங்களுக்கு 2.25 இல்லைன்னா 2.5 போதும். 1/4 இன்ச்சு பிடிக்கிறதுக்கு எடுத்திருக்கோம். அதே மாதிரி இந்த இடம் வந்துட்டு 3.5 இன்ச்சு நீங்கள் எடுத்துக்கிட்டால் போதும். 3.5 இதுலேயும் அப்படி தான், 1/4 இன்ச்சு கூட குறைய இருக்கலாம். எப்போவுமே இந்த பாயிண்ட் இதை பார்த்துட்ருக்கணும். ஸோ இதுவரையும் உங்களுக்கு டீட்டெயிலாக கவர் ஆகிடுது. இங்கே மேலே ஷோல்டர் ஸ்லோப்புன்னு ஒன்று இருக்கும், இதை நம்ம கண்டிப்பாக 1/4 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணி தான் ஆகணும். அப்போ தான் இந்த ஸ்லோப் ஷேப்பிங் கரெக்டாக இருக்கும். ஸோ இதுவரையும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது எப்படி கட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். கட்டிங் பார்த்தோம்னா ஃப்ரண்ட்டு மட்டும் தனியாக இப்படி எடுத்துருங்க.
இது எடுக்கணும். இப்போ இன்னொன்று இதில் பார்த்தீங்கன்னா இதுக்கும் ஒரு கிராஸாக ஒரு கோடு போடணும். ஏன்னா நெக்கு வந்துட்டு லூஸ் வரக்கூடாது, நெக்கு டைட்டாக இங்கே நெக் கழுத்தில் நிற்கணும். இந்த இடம் மட்டும்தான் ஹூக் போடுற இடம் மட்டும் நமக்கு இந்த கேப் தெரியாமல் இருக்கிறதுக்காக இந்த கிராஸ் போட்டிருக்கிறது. ஸோ இது அப்படியே இருக்கணும். ஃப்ரண்ட்டு மட்டும் வரையும் பொழுது பேக் நெக்குக்கும் இதுக்கும் நம்ம வந்து மார்க் பண்ணணும். இது இதோட சேர்த்து கட் பண்ணல, ஏன்னா அப்போ தான் இந்த துணி நமக்கு மிச்சமாகும், பெல்ட் தைக்கிறதுக்கோ இல்லை வேறு எதுவும் நெக்கு தைக்கவோ யூஸாக இருக்கும். இதில் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக தான் கட் பண்ணணும். ஏன்னா ஃப்ரண்ட்டு நம்ம தனியாக எடுக்கிறதுக்காக. சரிங்களா? பேக் நெக்கு எப்படி வரையணும் அப்படிங்கிறத இப்போ சொல்லி கொடுத்துட்றேன். இப்போ இது ஸ்லீவ் வந்து கட் பண்ண போகிறோம். இப்போ ஃப்ரண்ட்டு தனியாக எடுத்தாச்சு. எடுத்துட்டு இந்த ஸ்லீவ் இது கட் பண்ணணும். இங்கேருந்து தையலுக்கு ஒரு 1 இன்ச்சு வச்சுட்டு ஒரு மார்க் பண்ணிக்கிறோம். ஓகே, அதே மாதிரி இந்த ஷேப்பிங்லாம் இதை ஒரு மார்க்கிங் இல்லைன்னா அர்க்காத் சொல்லுவோம். இதை அப்படியே கட் பண்ணிக்கோங்க. சரி, இது இந்த நெக்கும் இது கட் பண்ணிடணும். நம்ம ஃப்ரண்ட்டு ஸ்லீவ் கட் பண்ணும்போது இந்த நெக்கோடைய இந்த கிராஸ் பாயிண்ட்டும் கட் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ இது ஃப்ரண்ட் வரையும் ரெடி ஆகுது. ஓகே, அதே மாதிரி ஸ்லீவ் இப்போ கை உயரம்னு பார்த்தீங்கன்னாலும் இந்த ஹைட்டு வந்து 7 இன்ச்சு இருக்குது. கை ஹைட்டு போதுன்னு சொன்னதுனால நான் அதை 7 இன்ச்சு வச்சுருக்கேன். இந்த அடிக்கை அளவு பார்த்தீங்கன்னா 5 இன்ச் 4.25 இருக்குது. இப்போ 4.25 இன்ச் இருக்குது. இப்போ இதை எப்படி போடுறோம் அப்படிங்கிறது தான். இப்போ அதே மாதிரி இதனுடைய அகலம் பார்த்தீங்கன்னா 7.5 இன்ச் இருக்குது. ஸோ 7 இன்ச்சுன்னா 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுக்கணும். அப்போ 8.5 இன்ச்சு வரும். ஹைட்டுக்கு வந்துட்டு 7 இன்ச்சு அப்படின்னா நம்ம 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுக்கணும், 9 இன்ச்சு வரும். இந்த இடம் பார்த்தீங்கன்னா 4.25 இருக்குது. நம்ம இந்த தையலுக்கு இங்கே சொன்னோம் இல்லைங்களா, எடுக்கும்போது உங்களுக்கு 5 இன்ச்சு மார்க் பண்ண போகிறோம். இப்போ அதை தான் இப்போ வச்சு பண்ண போகிறோம். இப்போ 7னா 9 இன்ச்சு எடுத்திருக்கேன். இந்த ஹைட்டு 9 இன்ச்சு. ஃபஸ்ட்டு அப் அண்ட் டவுன் இல்லாமல் இருக்க ஒரு கோடு போட்டுக்குங்க. அகலம் வந்துட்டு 7 இருந்தது. ஸோ 8.5க்கு ஒரு கோடு போட்டாச்சு. இந்த இடம் வந்துட்டு 1 இன்ச்சு மடித்து தைக்க விட்டுருங்க. ஃபஸ்ட்டில் 1 இன்ச்சு நம்ம மடித்து தைக்க எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு அதுக்கு ஒரு கோடு. 1 இன்ச்சு மடிக்க மாட்டோம், 1/4 இன்ச்சு மடிச்சுட்டு 1/2 இன்ச்சு ஹெம்மிங் எடுப்போம். எடுத்துகிட்டு இங்கேருந்து அதில் 4.25 இருந்தது, நம்ம 4.25க்கு மார்க் பண்ணுறோம். மார்க் பண்ணும்பொழுது அதே தான். இந்த இடம் 7.5 இன்ச்சு இருந்தது. அதாவது இந்த கேப் இருக்குது பாருங்கள், அவங்களுக்கு இந்த ஹைட் தான் கேட்டாங்க. இந்த கேப்பு நான் எடுத்திருக்கேன். இந்த கேப் அடிக்கை அடிக்கையோடைய இந்த நீளம், இது மேல் கையோடைய நீளம். இந்த இடம் மார்க் பண்ணியிருக்கோம், இந்த அகலம் மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ இது மாதிரி வரைஞ்சாச்சு. வரைஞ்சிட்டதும் இப்படி ஒரு கோடு, இப்படி ஒரு கோடு போட்டாச்சு. இதே தான் இந்த 1 இன்ச்சு மார்க்கிங்க்கும் இதுக்கும் ஒரு கிராஸாக ஒரு கோடு. 8.5 இன்ச்சு வருது. 8.5னா 4.25 2 சென்டராக மார்க் பண்ணுறோம்.
இங்கே 4.25 மார்க் பண்ணுறோம். இங்கே 2 ஒரு கோடு. இது ஏன் ஸ்ப்ளிட் பண்ணி போடுறோம் அப்படின்னா ஸ்லீவ் வரையும் பொழுது ஃப்ரண்ட்டோடைய ஸ்லீவ் பேக்கோடைய ஸ்லீவை மார்க்கிங் பண்ணுறதுக்காக தான். இப்போ நம்ம வரைகிறோன்னா இப்படி வரைஞ்சிக்கலாம், எப்படி வேணாலும் வரைவோம். அதுக்கு ஒரு மார்க்கிங் வேணுங்கிறதுனால தான் இங்கேருந்து நான் 3/4 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுறோம். இது 3/4 இன்ச்சு இங்கே பின் கையோடைய அளவு. அதே மாதிரி இங்கேருந்து 3/4 இன்ச்சு இங்கே மார்க் பண்ணுறோம். மார்க் பண்ணும்போது இந்த ஸ்கேல் வச்சே நம்ம வரையலாம். 6 ஸ்கேல் இருக்கு இல்லைங்களா, அதை வச்சுட்டு நம்ம வரையலாம். பாருங்கள், இது இந்த மார்க்கிங் இது வந்து ஆக்சுவலாக கையிலேயே நம்ம வரைய பழகிக்கிறது நல்லது. இந்த ஷேப்பிங் அதே மாதிரி இதை இப்படி தலைக்கீழே அப்படி வச்சுட்டு இது அதாவது இந்த இடம் இப்படி பண்ணும்பொழுது இந்த ஆப்போசிட் வருது. இங்கே பண்ணும்பொழுது இங்கே இதை வச்சுக்கோங்க. இதுவும் சென்டராக வரும் பாருங்கள். அப்படி வந்துட்டால் உங்களுக்கு இதில் வந்து இப்படி ஜாயிண்ட் ஆகணும். அப்போ உங்களுக்கு இந்த ஷேப்பிங் வந்துடும். இது எப்பவும் போல் 1/2 இன்ச்சு, இது 1/2 இன்ச்சு இங்கே மார்க் பண்ணணும். மார்க் பண்ணிவிட்டு இந்த கிராஸு. ஓகே, இப்போ இது கட் பண்ணும்பொழுது பார்த்தீங்கன்னா பேக்கோடைய ஸ்லீவை ஃபஸ்ட்டு கட் பண்ணுங்கள். எப்போவுமே ஃப்ரண்ட்டை வந்துட்டு டக்குன்னு கை போட்டு கட் பண்ணிடாதீங்க. கட் பண்ணும்போது ஃபுல் கான்சன்ட்ரேட் நம்ம வந்து தைக்கிறதுலேயும் கட் பண்ணுறதுலேயும் இருந்தால் தான் நம்மளால் வந்து கரெக்டாக வந்து செய்ய முடியும். ஸோ கான்சன்ட்ரேட் மஸ்ட் பி நீட். இப்போ இது வந்தாச்சு. இப்போ இந்த இடத்த நம்ம வந்து மார்க் பண்ணிக்கிறோம். இது ஃப்ரண்ட்டு கட் பண்ணும்போது பார்த்துங்க, இப்படி எடுத்துகிட்டு இப்படி பிரிச்சுருங்க. பிரிச்சுட்டு இங்கே கட் பண்ணும்பொழுது கரெக்டாக இருக்கும். இப்போ இது சென்டர் ஒரு மார்க்கிங். ஃப்ரண்ட்டு ஸ்லீவ் பேக் ஸ்லீவ் தெரியலன்னா இந்த இடத்துல ஒரு மார்க். ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக்குக்கு கரெக்டாக உங்களுக்கு ஸ்லீவும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ மேல் துணியில் போட்டு கட் பண்ணுறது எப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ இதுதான் வந்துட்டு சாரியில் எடுத்த இந்த ஜாக்கெட்டோடைய துணி. இப்போ இந்த மாதிரி இருக்கும்போது இந்த பார்டர் அதிகமாக இருக்குது. அவங்க வந்துட்டு இதை கைக்கும் இது வந்து முதுகுக்கும் அந்த பர்பஸில் இது கொடுத்துருப்பாங்க. பட் நமக்கு வந்துட்டு இந்த கையோடைய சுற்றளவு பத்தாது. இது வச்சு பாருங்கள், இந்த கை சுற்றளவு பத்தாது. இப்போ 2 பார்டர் ஒரே மாதிரி இருக்குன்னா எடுத்து போட்டுட்டு முதுகுக்கு இல்லாமல் போயிடும். லீனாக இருக்கிறவங்களுக்கு 2 பகுதியும் வந்துடும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இதை வந்து ஸ்லீவுக்கு பார்டர் வச்சுட்டு முதுகுக்கு வந்து டிசைன் வந்து கொடுத்துக்கலாம். பேக்கோடைய நெக்குக்கு மட்டும் டிசைன் கொடுத்து தைக்க போகிறோம். இப்போ இது மாதிரி இருக்குது அப்படின்னும் பொழுது இப்போ இது பார்டர் பெருசாக இருக்குது இல்லை நார்மலாக இருக்குது அப்படின்னா நம்ம கை இங்கே வரைஞ்சிருவோம். முதுகுக்கு வந்துட்டு பேக்கோடைய அந்த பார்டர் கொடுத்துட்டு செஞ்சுறது ஒரு பக்கம். இப்போ இது நமக்கு பத்தலை அப்படின்னும்போது இப்போ நிறைய பேருக்கு இப்போ அது மாதிரி தான் ஒரு டவுட் வரும். இது மாதிரி இருக்குது எங்களுக்கு பத்தலை அப்படின்னும்போது ரொம்ப யோசிக்க வேண்டாம். இந்த பார்டர் வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன், இதே சைஸ்க்கு பேக்கு இது ஸ்லீவ் வந்து நம்ம செஞ்சுக்கிறோம். இப்போ இது இருக்குது இல்லைங்களா, இப்போ இந்த டிசைனை ஒன்றா அப்படி வச்சுக்கிட்டு இந்த டிசைனையும் அப்படியே ஒன்றா வச்சுக்கிட்டு ஸ்லீவ் மட்டும் நம்ம பார்டர் சின்னதாக இருந்தால் நல்லாயிருக்கும் ஸ்லீவுக்கு. அதனால் பார்டரை நம்ம கைக்கு வந்து ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி எடுத்துக்கிறோம். இது ஒரு கை இந்த இடத்துல இப்படி வைக்கிறேன். இப்போ உங்களுக்கு இது கரெக்டாக இருக்கும் பாருங்கள். மடித்து தைக்கிறதுக்கு இது வந்து வேண்டாம். நம்ம வந்து நான் அதை வந்து பேக் நெக்கில் பானெக் டிசைனுக்கு அதை கொடுக்கலான்னு வச்சுருக்கேன். ஸோ இந்த அளவுக்கு நம்ம வரைஞ்சிட்டோம்னா இது ஒரு ஸ்லீவுக்கு இது ஒரு ஸ்லீவ் வரும். 2ம் பார்டர் வந்தாச்சு. சரியா, நிறைய பேருக்கு இதான் ரொம்ப அவஸ்தைப்படுவாங்க. இது என்ன நமக்கு இந்த பார்டர் இந்த மாதிரி இருக்குது, எப்படி வைக்கிறது தெரியல, பத்தலை. இன்கேஸ் இது 2 ஈக்குவல் பார்டர் இருக்குது, எனக்கு பார்டர் தான் வேணும்னா எப்படி ஒட்டு கொடுத்து தைக்கணும் அப்படிங்கிறதையும் இனி வரும் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து இந்த 2 பார்டரையும் வச்சுட்டு நம்ம எப்படி தைக்கணுங்கிறது பார்க்க போகிறோம். இந்த மாதிரி கை கட் பண்ணி தனியாக எடுத்தாச்சு. லைனிங் கிளாத்து இதையும்
தனியாக கட் பண்ணி எடுத்த பிறகு இந்த பேலன்ஸ் இருக்க துணி அப்படியே ரெண்டாக போட்டு விட்டுங்க. இப்படி ரெண்டாக போட்டு விட்டுட்டிங்கன்னா இந்த ஃபோல்டிங்கில் வந்துட்டு பேக்கோடைய பார்ட் இப்படி வைக்க போகிறீங்க. இதில் நான் வந்துட்டு நெக் டிசைன் வந்து நான் வந்து மார்க் பண்ணும்போது சொல்லலை. இப்போ பாருங்கள், இது வந்து எவ்வளோ இருக்கோ அதை விட நான் இங்கே வந்து 1/2 இன்ச்சு கம்மி பண்ணியிருக்கேன். இங்கே 3 இன்ச்சு இருக்குது அப்படின்னா இங்கே நம்ம 2.5 இன்ச்சு வச்சா போதும். ஓகே, நம்ம இப்போ ப்ளவுஸு ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு ஸ்லீவ் எல்லாம் கட் பண்ணியாச்சு. இப்போ இந்த பார்டர் துணி எடுத்தோம் இல்லைங்களா, இதை தான் வந்து இந்த நெக் டிசைனாக நான் வந்து இதை கொடுக்க போகிறேன். இதெல்லாம் தைக்கிற வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஸோ இந்த சேனல் வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த தைக்கலாம் வாங்க சேனலை கண்டினியூவாக பார்த்துட்டே இருக்கும் பொழுது நீங்கள் கண்டிப்பாக ப்ளவுஸ் அண்ட் சுடிதார்ஸ் வெரைட்டி ஆஃப் ட்ரெஸ்ஸஸ் தைச்சிட முடியுங்கிற ஒரு கான்ஃபிடென்ட்டு எனக்கும் இருக்குது, உங்களுக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நல்லதை நினைப்போம், நல்லதை மட்டுமே நினைப்போம். நன்றி.